அண்மை செய்தி 2026 புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னையில் பாதுகாப்பு பணியில் 19,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். புத்தாண்டை ஒட்டி காவல்துறை தரப்பிலிருந்து என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு? மேலும் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் சென்னையில் மட்டும், விவரம் என்ன? வணக்கம். புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு சென்னையில் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. புத்தாண்டு கொண்டாட்டம் எவ்வித அசம்பாவிதமும் நடக்காமல் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கு சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. முக்கியமாக புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பொறுத்து கடற்கரை வழிபாட்டு தலங்கள், சாலைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிக கூடும் இடங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை காவல்துறை சார்பாக கூடுதல் ஆணையர்கள் அறிவுரையின் பேரில், காவல் இணை ஆணையர்கள் ஆலோசனையின் பேரில் கிட்டத்தட்ட 19,000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் காவல்துறையினருக்கு உதவியாக சுமார் 1,500 ஊர்காவல் படையினரும் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அதாவது நாளை இரவு 9 மணியிலிருந்து முக்கியமான இடங்களில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு சென்னை மயிலாப்பூர், கீழ்ப்பாக்கம், திருவல்லிக்கேணி, தியாகராய நகர், அடையாறு, புனித தோமையர்மலை, பூக்கடை, வண்ணாரப்பேட்டை, புளியந்தோப்பு, அண்ணா நகர், கொளத்தூர் மற்றும் உள்ளிட்ட மொத்தம் 420 இடங்களில் வாகன தணிக்கை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 30 சாலை பாதுகாப்பு குழுக்கள் இருசக்கர வாகனத்தில் ரோந்து சென்று பொதுமக்களுக்கு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் இந்த உதவிகளை மேற்கொள்வதாக என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமின்றி கிண்டி, அடையாறு, தரமணி, நீலாங்கரை, துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் இருசக்கர வாகனம் பந்தயம், பைக் ஈடுபடாமல் இருப்பதற்கு அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையில் 100க்கும் மேற்பட்ட முக்கிய கோயில்கள் மற்றும் தேவாலயங்கள், இதர வழிபாட்டு தலங்களில் பொது இடங்களில் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் கடல் நீரில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் மெரினா, சாந்தோம், எலியட்ஸ் மற்றும் நீலங்கரை கடற்கரை பகுதியில் காவலர்கள், குதிரைப்படைகள் மற்றும் மணலில் செல்லக்கூடிய வாகனங்கள் மூலமாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் காவல் உதவி மைய கூடாரங்கள் அங்காங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு குறித்த நடவடிக்கை ஈடுபட்டிருப்பதாகவும் மெட்ரோ ரயில் பணிகள் குறித்து நடந்து வருவதால் தகுந்த மாற்று வழி ஏற்பாடுகளையும் பயன்படுத்த வேண்டும் என்றும் கடற்கரை ஒட்டிய பகுதியில் தமிழ்நாடு காவல்துறை கடலோர பாதுகாப்பு குழுமம் உயிர்காக்கும் பிரிவினரும் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்கள், விடுதிகளில், மணமகிழ் மன்றங்களில், நட்சத்திர விடுதிகளில் கூட்டங்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பினை உறுதி செய்திட வேண்டும் என்றும், மது அருந்து அனுமதிக்கப்பட்ட இடங்களில் குழந்தைகள் அனுமதிக்க கூடாது என்றும், அவசர உதவிக்கு 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மருத்துவ குழுவுடன் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு, அதாவது பிஎஸ் சிஸ்டம், பிளிக்கரிங் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் கூடிய இடங்களில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தாண்டு தினத்தை இனிதாகவும் வரவேற்றிட இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் கேட்டுக்கொள்வதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.